ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக மத்தேயு 12வது அதிகாரம் 32வது வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூசணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுமா? ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் மனுஷனுக்கு மன்னிக்கவே பட மாட்டாது. அது என்னவென்றால், ஆவியானவருக்கு விரோதமாக துசனமாக அங்கு பேசப்படுகிற பாவம் மன்னிக்கப்படுவது இல்லை என்று. ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்று சொன்னால் என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் மறுதலிப்பானாயிருந்தால், அதுவும் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து எல்லாம் பெற்று ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானத்தை பெற்று அவரை கர்த்தரும் தேவனும் என்று அறிக்கை செய்து அதை விசுவாசித்து இருந்துவிட்டு மறுபடியும் அவரை விட்டு விலகி இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு பின்பதாய் உலகத்தில் அங்கே மாயைக்காக, அங்கே பிசாசின் காரியங்களுக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் மறுதலிப்பானாயிருந்தார், அவர் தேவன் இல்லை என்று, அவர் இரட்சகர் இல்லை என்று, அவருடைய சுவிசேஷத்தை சாதாரணமாக எண்ணுவானாயிருந்தார், அப்படிப்பட்டவனுடைய பாவம் ஒரு நாளும் மன்னிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆக எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 4-6 வரைக்கும் பார்க்கும்போது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக நாம் பரிசுத்த ஆவியானவரால் தூக்கப்படாதபடி வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், ஆண்டவர். ஆமென்.